VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பானது HTML. HTML பார்ட் 1 ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் HTML பார்ட் 2குள்ளார போகலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோவில் நாம் HTML அதாவது ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் HTMLனா என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். HTML என்பது வெப் ப்ரௌசரை பயன்படுத்தி இன்டர்நெட்டில் உள்ள வெப் பேஜ்களை பார்க்க HTML பயன்படுகிறது. வெப் பேஜின் கண்டென்ட்டுகளை HTML ஆனது டேக்ஸ் மூலம் விளக்குகிறது. டேக்ஸ் ஆனது ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் என்னும் குறியீட்டை பயன்படுத்தி வரையறுக்கப்படுகிறது. ஒரு முழு HTML டாக்குமெண்ட் ஆனது ஓப்பன் டேக் HTML என்னும் டேகில் தொடங்கி க்ளோஸ் டேக் HTML என்னும் டேகுடன் முடிவடைகிறது. HTML டாக்குமெண்ட்டை நாம் சேவ் பண்ணும்போது .html அல்லது .htm என்னும் ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணோம். HTML டாக்குமெண்ட்டை உருவாக்குவதற்கு தேவையான அப்ளிகேஷன் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். HTML டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண ஸ்பெஷல் ஆப் அல்லது சாஃப்ட்வேர் எதுவும் தேவையில்லை. HTMLை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். HTML டேக்ஸை க்ரியேட் பண்ண உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள நோட்பேடே போதுமானதாகும். மேலும் நீங்கள் க்ரியேட் பண்ண HTMLை பார்க்க ஒரு ப்ரௌசர் தேவை. அதற்கு நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது கூகுள் குரோமை பயன்படுத்திக்கலாம். இதற்கு இன்டர்நெட் தேவையா என்றால் கண்டிப்பாக தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.